கிறிஸ்துவில் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, தேவன் கொடுத்திருக்கிற இந்த மிஷினரி ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பைபிளில் ஆதியாகம புஸ்தகம் 27:39 சொல்லப்பட்டிருக்குது, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஆம், உங்களோட வாசஸ்தலம் எப்படி இருக்குமா? ஸ்தோத்திரம். பூமியின் சாரத்தோடு உயர வானத்திலிருந்து ஹல்லேலூயா இறங்கும் பனியோடு கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஒரு மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து உங்களை விடுவிக்க போகிறார். உங்கள் மேல் அந்த வல்லமை இறங்கும். உங்கள் மேல் அந்த கிருபை, அந்த பனி போல, பனி என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சாரத்தோடு உயரத்தோடு உயர அவரோடு கட்டப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழும்போது கர்த்தர் உங்களை பனி போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். இந்நாட்கள் அநேக பேரை பார்க்க இந்த பரிசுத்த ஆவி வல்லமை இல்லாமல் எத்தனையோ பேர் வேதனையோடு சோதனையோடு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து அவரோடு இணைத்து கட்டும்படி அவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. உம்மில் கட்டப்பட்டு பவுல் சொன்னது போல கட்டப்பட்டு உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையோடு கூட ஆண்டவரே வாழ்க்கை நடத்தக்கூடிய கிருபை தாரும். எல்லா தடைகளை மாற்றும். பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும். பரிசுத்தாவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியன் இல்லாமல் யாரும் ஜீவிக்க கூடாது ராஜா. பரிசுத்தான அபிஷேகத்தோடு கூடி ஒவ்வொரு வாழ்க்கையை நடத்தி கொள்ள, ஒவ்வொரு தினமும் வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றி போடும், அற்புதம் செய்யும். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.